அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 5ஆம் வகுப்பு அறிவியல் பயிற்சி நூலில் 2025-2026 இயல் 1 உறுப்பு மண்டலங்கள் மற்றும் அதற்குண்டான விடைகள் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட் எடுத்தோடனே மூளையினுடைய பொறுத்துக கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ரெண்டாவது மூளையின் பாகங்களை குறிப்பிட கொடுத்துருக்குறாங்க. பெருமூளை, தாலமஸ், ஹைப்போதாலமஸ், பான்ஸ், முகுலம், சிறுமூளை, தண்டுவடம் ஆகியது வரும். அடுத்து மூளையின் பணிகளையும் பகுதிகளையும் விடுபட்ட இடத்தில் நிரப்புக அப்படின்னு சொல்லி அடுத்த பாட்டு கொடுத்துருக்குறாங்க. மூளையின் பகுதி மற்றும் மூளையின் பணிகள். முன்மூளை வந்து சிந்தித்தல்னு கொடுத்துட்டாங்க. நடுமூளை வந்து தசைகளின் ஒருங்கமைவு, பின்மூளை வந்து சுவாசம். அதே இதய துடிப்புக்கும் பின்மூளை தான் பயன்படுகிறது. அதுக்கடுத்தாக 1.4 கீழ்காணும் குழுவில் பொருந்தாத சொற்களை வட்டமிடுகன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறதுல வந்து மண்டையோடு பொருந்தாது, இரண்டாவது இருக்கிறதுல வந்து முகுளம் தான் பொருந்தாது. சரிங்களா? அதுக்கடுத்த 1.5 கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை கொண்டு சொற்கோபுரத்தை நிரப்புகன்னு கொடுத்துருக்குறாங்க. மண்டை ஓட்டினால் பாதுகாக்கப்படுவது மூளை. அடுத்து தண்டுவடத்தின் வடிவம் வந்து குழாய். அடுத்து புத்தி கூர்மைக்கு காரணமானது வந்து முன்மூளை. மூளையை பாதுகாப்பது வந்து மண்டையோடு. முதுகெலும்புடன் இணைந்து காணப்படுவது வந்து தண்டுவடம். சரிங்களா? அடுத்து வந்து பொறுத்துகள் நாசி, நுரையீரல், சுவாச தசைகள், உள்மூச்சு, வெளிமூச்சுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் சுவாச மண்டலத்தின் முதன்மை உறுப்பு ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடெலாம் கொடுத்துருக்காங்க. நாசி வந்து சுவாச மண்டலத்தின் ஆரம்பம்னு வரும். நுரையீரல் சுவாச மண்டலத்தின் முதன்மை உறுப்பு வரும். அதே மாதிரி சுவாச தசைகள் எதுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா உதரவிதானம் மற்றும் உட்புற தசைகள். இதே மாதிரி எல்லாமே வந்து பொறுத்துக வந்து நம்ம பொறுத்திருக்கோம் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி பாருங்கள். அதே மாதிரி மூச்சு காற்று செல்லும் சரியான வழி அப்படின்னா நாசி குழி, அடுத்து தொண்டை, அடுத்து வந்து குரல் வலை, அடுத்து வந்து மூச்சுக்குழல், அடுத்து வந்து மூச்சுக்கிளை குழல், மூச்சு சிற்றறை அப்படின்னு தொடர்ந்து வரும். அடுத்தா விடுபட்ட கட்டங்களை நிரப்புகன்னு கொடுத்துருக்காங்க. நாசியிலிருந்து மூச்சு சிற்றறை வரைக்கும் வரிசையாக நம்ம அந்த மண்டலத்தினுடைய அடுத்தடுத்த உறுப்புகள் எழுதணும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே நாசி குழி, தொண்டை வரும். அதுக்கடுத்து குரல் வலை, அடுத்து வந்து மூச்சுக்குழல், மூச்சு கிளைக்குழல், மூச்சு சிறுகுழல், அடுத்து மூச்சு சிற்றறை அப்படி தொடர்ந்து வரும். சரிங்களா? அடுத்து வந்து செரிமான மண்டலம் வருது. இதுக்கு அடுத்தபடியாக வரக்கூடியது செரிமான மண்டலம். செரிமான மண்டலத்தில் கணையம், கணையநீர், பெருங்குடல், உமிழ்நீர், கல்லீரல், பித்தநீர், பற்கள், அரைத்தல் கொடுத்துருக்காங்க. இது எது பொருந்தாதுன்னு கேட்டிங்கன்னா பெருங்குடல், உமிழ்நீருங்கிறது தான் பொருந்தாது. அடுத்ததாக உணவு பாதையின் பாகத்தை நிரப்புகன்னு கொடுத்துருக்குறாங்க. முதல்ல வந்து வலது பக்கம் உணவு குழாய், கண்ணீரல், மண்ணீரல், கணையம், மலவாய் வரும். இந்த பக்கம் இந்த வாயும் பித்தப்பையும் வரும். சரிங்களா? இந்த பக்கத்தில் வாய், பித்தப்பை ஆகி வரும். அடுத்து குழுவில் பொருந்தாத ஒன்றிற்கு டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலெண்ணெய் சுரப்பி, நாவடி சுரப்பி, மூளை, கீழ்த்தாடை சுரப்பி கொடுத்துருக்காங்க. அது வந்து ஏன்னா மேலெண்ணெய் சுரப்பி, நாவடி சுரப்பி, கீழ்த்தாடை சுரப்பி ஆகிய வந்து வேற ஒரு உறுப்பு. இது வந்து மூளை தான் இந்த இடத்துல வந்து வராது. அடுத்த வந்து பெருங்குடல் தான் வராது. அடுத்து ரத்த ஓட்ட மண்டலம் கொடுத்து வரும். ரத்த ஓட்ட மண்டலத்தில் முதல்ல வந்து இதயத்தின் பாகங்களை எழுதி வண்ணமிடுகன்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து வலது ஆரிக்கில், வலது வென்ட்ரிக்கில் வரும். இந்த பக்கம் வந்து இடது ஆரிக்கில், இடது வென்ட்ரிக்கில், இதய தசை ஆகிய மூன்றும் வரும். சரிங்களா? இது மூன்று வந்து இந்த இதயத்தினுடைய பாகங்கள் ரொம்ப நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து அடிக்கடி தேர்வில் கேட்கக்கூடிய கேள்வியாகவும் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கூம்பு வடிவ உறுப்பு எதுன்னு பார்த்தா இதயம். இரட்டை அடுக்கு சவ்வு வந்து பெரிகார்டியம். ஆக்சிஜனேற்ற ரத்தம் தமனிகள். ஆக்சிஜன் அற்ற ரத்தம் வந்து சிரைகள் வந்து வரும். அடுத்து 1.14 சரியானவற்றுக்கு டிக் குறியும், தவறானவற்றுக்கு பெருக்கல் குறியும் போடுகன்னு கொடுத்துருக்குறாங்க. மூன்றாவதாக இருப்பது மட்டும்தான் தவறு, மற்ற அனைத்துமே சரியாக இருக்கும். அடுத்தாக வரக்கூடியது கழிவு நீக்க மண்டலம். அது வந்து சிறுநீரகத்தின் பாகங்களை குறிக்க கொடுத்துருக்காங்க. சிறுநீரகத்தின் பாகங்கள் வந்து இடது பக்கம் 2, இடது பக்கம் 3, வலது பக்கம் 2 பாகங்கள் கொடுத்துருக்காங்க. இடது சிறுநீரகம், சிறுநீர் குழாய், சிறுநீர் புறவழி, வலது சிறுநீரகம், சிறுநீரகப்பை ஆகியவை வரும். அதற்கடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகிற வரும். சிறுநீரகங்களை சிறுநீர் பையுடன் இணைப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுநீர் குழாய். சிறுநீரகத்தின் செயல் அலகு வந்து நியூரான்கிறது மூளையினுடைய செயல் அலகு. தற்காலிக சிறுநீரை சேமித்து வைப்பது வந்து சிறுநீர் பை. அது வந்து சிறுநீரை வெளியேற்றாமல் சேமித்து வச்சு நம்ம எப்பொழுது வந்து நமக்கு தோன்றுகிறதோ அப்போ வந்து நம்ம வெளியேற்றோம். சரிங்களா? அடுத்து வந்து சிறுநீரகம், சிறுநீரக குழாய், சிறுநீர் புறவழி, அடுத்து வந்து சிறுநீர் பை. சிறுநீரகம், சிறுநீர் குழாய், சிறுநீர் பை, அதுக்கப்புறம் சிறுநீர் புறவழி அப்படின்னு சொல்லி 4 வரிசையாகும். அடுத்தாக மாதத்தேர்வு. மாதத்தேர்வில் 2 பாரா கொடுத்துருக்காங்க. அதை படித்து பார்த்து அதற்குண்டான கேள்விகளுக்கு உண்டான விடைகளை கீழே வந்து நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க. காற்றை உள்ளிழக்கும் வெளியிழக்கும் நுரையீரலுக்கு அனுபவம் உதவுவது வந்து சுவாச தசை. அடுத்தாக கொழுப்பை செரிக்க உதவு வந்து கணைய நீர்.
மூன்றாவதாக ஆக்சிஜனேற்ற ரத்தத்தை எடுத்து செல்வது வந்து 1 மற்றும் 2. சரிங்களா? நுரையீரல் தமனி மற்றும் சிரைகள், நுரையீரல் சிரை மற்றும் தமனிகள். அதற்கு அடுத்தபடியாக எது வந்து மூளையினுடைய பாகம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. தண்டுவடம்ங்கிறது தான் மூளையினுடைய பாகம் அல்ல. மூளையை வந்து இணைக்குது வந்து தண்டுவடம் தான், ஆனால் மூளையினுடைய பாகம் அல்ல. அடுத்தாக நானே செய்வேன் வருது. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் காண்பது போல் ஒருவர் இரு கட்டப்பட்டுள்ள கயிற்றின் மீது நடக்கும்போது அவருடைய உடலை சமநிலையில் வைத்திருக்கும் உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா நடுமூளை. அடுத்து இரண்டாவது கேள்வி முன்மூளை. இரண்டாவது கேள்விக்கு வந்து முன்மூளை. அடுத்து வந்து மூன்றாவது கேள்விக்கு நாசி, மூச்சுக்குழல், மூச்சு சிற்றறை அப்படின்றதான் சரியான விடை. நான்காவது கேள்வி தவறான இணையை கண்டுபிடி கொடுத்துருக்காங்க. இதயத்தின் அறைகள் 5ன்னு கொடுத்துருக்காங்க, அதுதான் வந்து தவறு. மற்ற எல்லாமே சரி. இதயத்தின் அறைகள் வந்து 4 தான் வரும். 5 செரிமான மண்டலத்தில் வந்து இரண்டாவது ஆப்ஷன் தான் சரியான விடை. 6 வந்து படத்தில் அம்புக்குறியிட்ட பாகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அம்புக்குறியிட்ட பாகம் வந்து சிறுநீர் குழாய். சிறுநீர் குழாய் தான் அம்புக்குறியிட்ட பாகம். அடுத்து வந்து 7வது சிறுநீரகத்தின் பணி என்னன்னு கேட்குறாங்க. ரத்தத்தை சுத்திகரித்து வெளியேற்றுதல். அடுத்ததாக 8வது கேள்வி 8, 9 மற்றும் 10வது கேள்வி வந்து சுவாச மண்டலத்தின் முதன்மை உறுப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சுவாச மண்டலத்தின் முதன்மை உறுப்பு வந்து நுரையீரல் தான். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.